வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைய ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் ஐடி என்று சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்குள் வேலை பற்றிய பயம், அச்சம், கவலை, படபடப்பு ஏற்படுகிறது. வேலைக்கு செல்ல பயம், படபடப்பு, அச்சம், யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களோ அல்லது நம்முடைய வேலையில் தவறு நடந்து விடுமோ, அப்படி தவறு நடந்துவிட்டால் மற்றவர்கள் நம்மளை கேவலமாக பார்ப்பார்கள், கேவலமாக திட்டுவார்களோ, நாம் என்ன செய்வது, நமக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் குடும்பம் நம்மளை நிர்பந்தப்படுத்துகிறது, என்னவாகுமோ ஏதாகுமோ, அவர்கள் சொல்வது புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை புரிந்ததை செயல்படுத்த முடியவில்லை, இப்படி பல பிரச்சனைகள், பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதற்கு அவர்களுடைய திறன் சார்ந்த, எண்ணம் சார்ந்த, சிந்தனை போக்கு சார்ந்த ஒருவர் சொல்வதை புரிந்து கொள்ளுதல், புரிந்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுதல், நினைவில் வைத்துக் கொள்வதை செயல்படுத்துதல், அதேபோல் அதில் மாற்றம் இடும் பொழுது, மாற்றங்கள் தேவைப்படும் பொழுது அதை சரியான முறையில் எடுத்து கூறுதல், விளக்கி கூறுதல், விளக்கி கூறும் பொழுது அந்த சரியான வார்த்தை உச்சரிப்பை, உணர்ச்சி நிலையை வெளிப்படுத்துதல். பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கிறது. இந்த காரணங்களை கண்டறிந்து அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ கவுன்சிலிங் பண்ணுறதோ கிடையாது. அவர்களுடைய திறனை மேம்படுத்துவது. அதாவது ஒன்று தொழில்நுட்ப திறன், இன்னொன்று மனித செயல் சார்ந்த கையாளும் திறன். இந்த இரண்டு திறன்களையும் நாங்கள் உருவாக்குகிறோம். இதற்கான கால அளவு என்பது குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அந்த வேலை அவர்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தேவைப்படும். ஒருத்தர் பயப்படுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பயங்கிறது வைரஸ் சார்ந்தது அல்ல, வாழ்க்கை சார்ந்தது. அந்த பயத்துக்கான பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை கேள்வி பதில் மாதிரி அவர்கள் கேட்டு சொல்வதல்ல, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நிகழும் பொழுது ஒவ்வொரு நாளும் எது அவர்களுக்கு தடையாக இருக்கிறது, எது அவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது, எது அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது, எது அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கிறது என்பதை கண்டறிந்து தான் நாங்கள் அவர்களுடைய செயலை மாற்றி, அவர்களுடைய சிந்தனையை மாற்றி நடத்தியை உருவாக்குகிறோம். அப்போ ஒருத்தர் பயப்படுறாருங்கிறதுக்கு ஒற்றை வார்த்தை காரணம் கிடையாது. அதே மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதும் கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு பல பேர் வேலையை நினைச்சாவே பயம், வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. பலர் இந்த வேலை வேணாம், ஏதாவது படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போய் சேர்ந்துக்கலாமான்னு இருக்காங்க. அந்த படிக்கிறதுங்கிற பேரில் காலத்தையும் நேரத்தையும் கழித்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது அந்த நேரத்தை வீண் செய்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை. அப்போ படிப்பு அப்படிங்கிறது ஏன் அவங்களுக்கு பிடிச்சி போய் நாங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, வீட்டிலேயே இருந்துக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் அப்படிங்கிறவங்க வேலைக்கு போகும் பொழுது ஒன்று மெஷின் சார்ந்த திறன், அதே மாதிரி மனிதன் சார்ந்த திறன். டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது 15% தான். ஆனால் 85% பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள பேச்சு, தொடர்பு, நடத்தை, இணக்கம், தக அமைத்துக் கொள்ளுதல், அழுத்தத்தை அல்லது அவர் சொல்வதை புரிந்து கொள்ளுதல், புரிந்ததை கேட்டு செயல்படுத்துதல், கேட்டதை சரியாக செயல்படுத்துதல், செயலில் ஏற்படக்கூடிய திருத்தங்களுக்கு ஏற்ப தனக்கு மேல் உள்ளவர்களிடத்தில் அந்த தகவலை சொல்லி மீண்டும் தகவல் திருத்தத்தை மேம்படுத்தல், இது போன்ற பல்வேறு வகையான உளவியல் ரீதியான, செயலியல் ரீதியான, நடத்தை ரீதியான காரணங்கள் உள்ளது. இதை நாங்கள் கண்டறிந்த மாற்றமே தவிர உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ கவுன்சிலிங் பண்ணுறதோ அல்ல. ஸோ அதை பற்றிய ஒரு ஆன்லைன் விழிப்புணர்வு இந்த கான்ஃபரன்ஸில் நீங்கள் கலந்து கொண்டவர்கள் கேட்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒருவர் ஒரு பிரச்சனையை முழுமையாக கேட்கும் பொழுது அந்த பிரச்சனை சார்ந்த மற்ற பிரச்சனைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அடுத்த உங்களுக்கு செஷனில் மற்றவர்கள் அதே போல் கேள்விகள் கேட்கலாம். இது கேள்விக்கு நாங்கள் சொல்வது பதில் தானே தவிர இந்த பதிலை செயலாக மாற்றுவதற்கான தொடர்ந்து கன்சல்டேஷன், சிறப்பு ஆலோசனை, சிறப்பு நடத்தை மேம்பாட்டு வழிகாட்டல் அவசியம். இதை கார்ப்பரேட் மென்டார்ஷிப் என்று சொல்கிறோம். அதனுடைய முதல் செஷன் தான் இது. இதில் ஒருவர் ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு முழுமையாக நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய காரணங்களை தெரிந்து கொண்டு அதை மேம்படுத்துவதற்கான செயல் ஆலோசனையை நீங்கள் பின்னாளில் இந்த செஷன் முடிந்த முன்னாடி எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம். குறைந்த அளவு இதனுடைய கால அளவு என்பது 3 மாதங்கள். அதற்கு மேல் உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய தேவை, அதற்கேற்ப அது மாறுபடும். பயம்ங்கிறது ஒரு பாதுகாப்பு வளையமாக வச்சுக்கிறாங்க நிறைய பேர். பயம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக வச்சுக்கிறாங்க.
ஆனா பயம்ங்கிறது வந்து கம்ஃபர்டபுள் ஜோன் பல பேருக்கு. ஆனா அந்த பயத்தை வந்து நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா அதுதான் வெற்றி. பயப்பட்டுட்டு உட்காரணுமா, எதிர்காலத்தை சமாளிக்கணுமா? சார் லேர்ன் பண்ணணும். ஆ எதுக்கு லேர்ன் பண்ற? எதுக்கு லேர்ன் பண்ணணும்? எதுக்கு மீன்ஸ் நமக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா நமக்கு பயம் போகும். ஒண்ணும் இல்லை, செய்யற வேலையை தெளிவா செஞ்சா பயம் போயிரு. சார் வேலை செய்யறேன் சார், அது அது ரொம்ப இப்போ இந்த செய்யற வேலை செய்யும் போதே திங்கிங் எங்கேயோ போயிடுது சார். ஆமா, அதுதான் சார் நீ ப்ராப்ளமா இருக்கு. வேலையில எப்படி செய்யணும், வேலையில என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி யோசிச்சுன்னா அது திங்கி போகாது. உடம்ப வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு மனசை வேலை செஞ்சு வேற இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா ஆமாம் சார். அப்ப என்ன செய்யணும்? எந்த வேலை செய்யறியோ அந்த வேலையில மனசை வைக்கணும். நீ வாட்டில் பயம் வரும்னு சொல்லி எதிர்காலத்துல மனசை வச்சுக்கிறது, அப்புறம் என்னால முடியலன்னு கவலைப்படுறதுக்கு மனசை வச்சுக்கிறது, அப்புறம் எனக்கு யாருமே இல்லைன்னு நீ கவலைப்படுற, இந்த மாதிரி தான் நீ நிறைய தூக்கி தூக்கி போட்டுக்கிறாரு தோல்ல. நிறைய கொக்கியை வச்சு அந்த கொக்கியை ஒரு மரத்துல தொங்க விட்டுக்கிறது. அப்ப என்ன ஆகும்? சரிங்க சார். இப்ப என்ன செய்யலாம்? இப்போ நீங்க தான் சொல்லுங்க சார். இனிமேல் வந்து பயம் வந்ததுன்னா நீ எதிர்காலத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேங்கிறேன்னு அர்த்தம். பயப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு அதை வச்சு காப்பாத்திக்கிறேன்னு அர்த்தம். உன்னைய அதை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம் சார். ரெண்டாவது வந்து எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறவன் பைத்தியம்ங்கிறோம், நிகழ்காலத்துல செய்யறவன் தான் வைத்தியம்ங்கிறோம். எதிர்காலத்தை பத்தி யோசிச்சே சுத்துறவன் பைத்தியம், நிகழ்காலத்துல என்ன செய்யணும்னு நினைக்கிறவன் வைத்தியம். சரியா? சொல்ல கேளு. கடந்த காலத்துல வாழ்றவனும் பைத்தியம். பய வைத்தியம் தான் பைத்தியம். அப்ப எதிர்காலத்துல வாழணுமா, இறந்த காலத்துல வாழணுமா, நிகழ்காலத்துல வாழணுமா? நிகழ்காலத்துல வாழணும் சார். நிகழ்காலத்துல வாழ்றோம்னா நிகழ்காலத்துல செய்யணும். நைட்டு சாப்பிட்றதுக்கு எப்ப சாப்பாடு பண்ணணும்? நைட்டு சாப்பிட்றதுக்கு நைட்டு சாப்பிட பண்ணுவியா? அதுக்கு முன்னாடி தயார் பண்ணணும்ல. ஆமா. அப்ப எதிர்காலத்துக்கு தயார் பண்றதுங்கிறது நிகழ்காலத்தில் வேலை செய்யறது தான் எதிர்காலத்தை தயார் பண்றது. அப்ப என்ன செய்யணும்? தயார் பண்ணணும் சொன்ன முறை. சரி, அப்ப இனிமேல் பண்ணலாமா? கண்டிப்பா சார். இப்போ என்ன விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சு? இப்போ வந்து எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா அது வந்து பைத்தியம். ஆமா, நிகழ்காலத்துல வாழ்றது தான் வந்து நம்மளுடைய அது ஒரு வைத்திய முறையே. நிகழ்காலத்துல வாழ்றது, நிகழ்காலத்துல வாழ்றதுன்னா நிகழ்காலத்துல என்ன வேணுமோ அதை செய்யறது. ஆமா. இப்ப மற்றவர்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இருக்கு சார். எப்படி? இல்ல சார், நான் வந்து சைக்காலஜிஸ்ட், நான் டாக்டர் தான் சார் பார்த்தேன். இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவங்க வந்து தொடர்ந்து போனா மெடிசன் குத்துட்டே இருப்பாங்க, சாப்பிட்டே வாங்க அப்படின்னுவாங்க. நாங்க தான் சைக்காலஜிஸ்ட், அவங்க கேட்ரிஸ்ட். டாக்டர் தான் சார் பார்த்தேன். நீங்க பார்த்தது மூளை நோய் மருத்துவர். சரியா? மருந்து கொடுத்து மாற்ற முடியும்னா என்ன? எல்லா கம்பெனிலும் மருந்து கொடுத்து மாத்திடுவானல்ல. அதனால இந்தியாவிலேயே நாங்க மட்டும்தான் இதை ஸ்பெஷலைஸ் பண்ணி செய்யறோம். இப்ப புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ ஒரு விஷயம் சார், இந்த வாரம் நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் இது இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் சார். அது இந்த சமயத்துல நைட் ஷிஃப்ட் போட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் படப்படப்பா இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ ஒன்னு ஷிஃப்ட் என்ன லிஃப்ட் என்ன, நமக்கு எது கிடைச்சாலும் கிஃப்ட் தான். நோ ஷிஃப்ட் நோ லிஃப்ட், ஒன்லி கிஃப்ட். ஓகேவா? நினைக்காத, நீ கடந்த காலத்துக்கே போகாத. அது மறக்கிறதுக்கு அது நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு சார். அதே நினைச்சு சந்தோஷப்பட்டுனே இருக்கேன் சார். அது நீ வாழ்க்கையில் நான் உன்னை சாதிக்கும் நீ இழந்த காலத்துல நேற்று சாப்பிட்டத பத்தி யோசிச்சுட்டு இருக்க. நீங்க ஹலோ, நேற்றைய சாப்பாடு இன்னைக்கு ருசி கிடையாது. இன்னைக்கு செய்யறதா இன்னைக்கு ருசி. அப்ப என்ன செய்யணும் மிஸ்டர்? இன்னைக்கு செஞ்சு சாப்பிடணும். இனி நிகழ்காலத்துல தான் இருக்கணும். நீ நல்லா வந்துட்டு இருக்க. என்ன ரொம்ப லேட்டா வந்து எங்களை மீட் பண்ணிட்டிய? ஏன் லேட்டா மீட் பண்ண சொல்லு. இல்ல சார், எனக்கு தெரியாது சார். அவங்க அந்த மாதிரி நான் தேடல, அந்த மாதிரிலாம் யாரையும் தேடலின்னு சொல்லு. தெரியாது.
சரியா பேர் வச்சுக்கிட்ட, நீ வந்து சரியான ஸ்கூலுக்கு போகல, அதாவது எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்கிட்ட வரவே இல்லை, ம் அதனால நீ வந்து தோல்வியாளன், நீ போர்டு எடுத்து மாட்டிட்ட. நான் எங்கிட்ட வந்துட்டேன், நான் உனக்கு வெற்றியாளன் நான் சொல்றேன். ம் நீ தோல்வியாளனே கிடையாது. எங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீ தோல்வியாளன், பார்த்த பின்னாடி வெற்றியாளன். அண்டர்ஸ்டாண்ட்? நீ வந்து என்ன வந்த பின்னாடி ஒரு மாற்றத்தை காமிக்கணும் அல்லவா? காமிக்க சார், ஷிஃப்ட் தான் சார். நான் கொஞ்சம் நீ tired வந்த ஆயிடுறேன். கார் நீ என்ன செஞ்சீங்கன்னா 5-6 கைத்த வச்சிருக்க. நீ ம் ஏகப்பட்ட கைத்த வச்சு கேட்கறப்பல ஒரு கைத்துல போட்டு தொங்கி விட்டுற. சரிங்க சார். அதான் சதீஷ், நம்ம மனசுல வந்து என்ன பதிவுனா, இந்த உளவியல் ஆலோசனைங்கிறது மக்களுக்கு பாக்குறதுங்கிற பதிவு இருக்கிறதுனாலதான் நம்ம மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு தயங்குறோம். ஆனா நீங்க போனதுதான் மென்டலுக்கு போனது. ஆனா நீங்க போய் மருந்து வாங்கி சாப்பிடுறீங்கல்ல, ஆமா. அதுதான் மென்டலுக்கு பாக்குறது. டாக்டர் மட்டும்தான் எழுதி தருவாங்க. நாங்க வந்து உங்களை வளர்ச்சி நோக்கி கூட்டிட்டு போறாங்க. அதாவது அரசர்கள் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தது உளவியல் ஆலோசனைங்கிறது. அப்ப நம்ம வந்து சொல்றதுக்கு தயங்குறோம்னா நம்மளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளும் நம்மளுக்குள்ள பிரச்சனைகளும் அதை தூக்கி வீசி போட்டு, எனக்கு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல இந்த வளர்ச்சி வந்துச்சுன்னு போல்டா பேசுற அளவுக்கு நீங்க வந்துடணும். இதுல எந்த வித தயக்கமும் வச்சு யாரெல்லாம் தன்னை குறுக்கிட்டு போறாங்களோ அவங்கதான் மனநோயாளியா மாறிடுவாங்க. அவர்களோட எண்ணங்கள் தான் அப்படி இழுத்துட்டு போகும். நீங்க இப்ப இருக்கிறது வந்து சதீஷ்ல கார்பரேட் ஃபிட்ல டெவலப்மெண்ட் சைக்காலஜில வந்து நிறைய டைப் இருக்குது. டெவலப்மெண்ட் சைக்காலஜி. அதனால சைக்காலஜிஸ்ட் கிட்ட இருக்கிறேன்னு தைரியமா சொல்லணும்ல, போல்டா சொல்லணும்ல. சைக்காட்ரிஸ்ட்னாதான் மெடிசன். அது பைத்தியம். சைக்காலஜிஸ்ட் கூட நான் இருக்கிறேன்னு சொன்னா உனக்கு பெருமை. அது வந்து இப்படி எல்லாம் ஒரு வழி இருக்குன்னு தெரியும் மத்தவங்களுக்கும். கார்பரேட் சைக்காலஜிஸ்ட் எம்எஸ்கே இதுல இருக்குன்னு சொல்லி பழகணும் கார்பரேட் ஃபிட்னஸ்ல. சரிங்க. ஓகே. எப்போலாம் நீ வந்து மறைக்கிறியோ என்ன பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாமா சார்? அவங்க யாரு? நான் என்கிட்ட நான் கூட எவங்க சொல்லலாம். சரிங்க சார். நீ மேடத்திட்ட வந்து லைன் கனெக்ட் பண்ணுவீ, அவங்க மேடம் டைம் கொடுத்துருவாங்க, கூப்பிட சொல்லிக்கலாம். ஓகே. ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பி சார். எப்படி ஹாப்பியா இருக்கு? உங்ககிட்ட பேசுனதுல கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸா இருந்தது சார். எப்படி ரிலாக்ஸ்? கவனிக்காம உங்ககிட்ட பேசினதுனால கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு சார். சரி, இப்போ உங்க எதிர்கால திட்டம் என்ன சொல்லுவாக்கலாம்? இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். நீ நைட்டு வேலையை ஃபினிஷ் பண்ணணும் கரெக்டா. இப்போ நான் என்ன சொன்னேன் முன்னாடி, எதிர்காலத்துல வந்து இப்ப என்ன செய்யணுமோ அதை கிளியரா செஞ்சா எதிர்காலம் ரெடி ஆயிரும் சொன்னா இல்லையா? அதான் இனிமேல் எதிர்கால திட்டம். அதான் சார். நிகழ்காலத்தை சரியா நீ போய் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தானே இன்னைக்கு? ஆமா சார். அருமையா வேலை செய்யணும். கவனம் எங்க போனாலும் நோட் பண்ணி வச்சிடணும். சரிங்க சார். உங்க அம்மா உன்னுடைய நடத்தையில உங்க அம்மாவுக்கு ஒரு மாற்றம் தெரியுதா? பேசுறதே போல்டா வரணும் சதீஷ். நோயாளி மாதிரி பேசக்கூடாது. நீ நோயாளி கிடையாது. பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கா, இல்ல கைகால் வராம இருக்கா, அது நீ ஸ்ட்ராங்கா பேசணும். வார்த்தை கணீர்னு வரணும், தெரிச்சு விழுகிற மாதிரி கணீர்னு வரணும். சோகத்துல பேசக்கூடாது எப்பவுமே. ஓகே சார். நீ அற்புதமான மனிதனாக போற. நீ அற்புதமான மனிதனாகிட்ட கொடுத்து வச்சவன் அதிர்ஷ்டக்காரி தோல்வியாளன். எண்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தவனோட வெற்றியாளன். வெரி குட். நாளைக்கு இதே மாதிரி சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.